ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து இந்த மாதிரி தான் இப்போ செஞ்சு விளாண்டுட்ருக்காங்க. பாருங்கள், அவங்க ஐடியா பாருங்கள், எப்படியெல்லாம் அவங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு. வீட்டில் இருக்க அந்த வேஸ்ட்டு பாட்டில்ஸ்லாம் எடுத்து அதில் மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் அதில் சொருகி வச்சுருக்காங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் மிளகாய் கறி. இந்த மட்டன் மிளகாய் கறியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக இது வந்து உப்பு காணம் சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி மட்டனை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இந்த நம்ம சூடுபடுத்தி வச்சுருக்க இந்த குக்கரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மட்டனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து நிறையா இருக்கும். அந்த தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா சுருள அதை வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா சுருள கிண்டிடுங்க. அந்த தண்ணி சத்து இல்லாமல் நம்ம வந்து நல்லா வதக்குனா தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. வற்றுனதுக்கப்புறமா இந்த மட்டனை வந்து வேக வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் வந்து குக்கர் மூடி சேர்த்துட்றேன். குக்கர் மூடி சேர்த்துட்டு ஏர் வந்ததுக்கப்புறமா வெயிட்டு போடுங்க. வெயிட்டு போட்டு நீங்கள் நார்மலாக எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த விசிலை விட ஒரு விசில் கம்மியாக வச்சுக்கோங்க. நான் எப்போதுமே வந்து 4 விசில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வைப்பேன். இப்போ இன்றைக்கி இந்த மட்டன் வேகிறதுக்கு நான் வந்து 3 விசில் மட்டும் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்துட்றேன். இப்போ ஏர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிறேன். கடாய்க்கு மாற்றும் போது நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லாவே ஃப்ரை ஆகும். இப்போ இதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நீங்கள் சிம்மிலே வச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து நல்லா வத்திரும். இப்போ பாருங்கள், இந்த மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து நல்லாவே வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறமா இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதில் நான் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்க்குறேன். பட்டை சேர்த்துட்டு இந்த மட்டனை எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. அந்த நம்ம சேர்த்துருக்க அந்த ஆயிலே வந்து மட்டன் வந்து நல்லா அப்படி வேகணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். வெறும் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்தே வந்து இந்த மட்டன் மிளகாய் கறி செய்யும் போது இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு எவ்வளோ சாதம் செஞ்சாலும் பத்தவே பத்தாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு இதை வந்து நல்லா முருகலாக வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எண்ணெயிலே வந்து முருகலாக வேக வச்சிட்டிங்கன்னா இந்த இது சாப்பிடும் போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக உப்பு கண்டம் சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த அளவுக்கு மட்டன் வந்து நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா உப்பு கணம் வந்து நம்ம 1 வீக் ஆகும் அதை காய வச்சு அதுக்கப்புறமா தட்டி நம்ம வறுக்கும் போது அது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக மிளகாய் கறி செய்யும் போது அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட்டு வந்து உப்பு கண்டத்தோட டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து அடுப்புலேயே வச்சிட்டிங்கன்னா நல்லா மொறு நல்லா கிறிஸ்பி ஆயிரும். குட்டீஸ் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.